முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பள்ளி மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகளும் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தொகுதிக்குட்பட்ட விஜயமங்கலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 124 மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு தோப்பு என்.டி. வெங்கடாச்சலம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 4 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த 720 மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் அரசு தலைமை கொறடா திரு ஆர் மனோகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட சோமரசன்பேட்டை, அல்லித்துறை, அலுந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 9 பள்ளிகளைச் சேர்ந்த 1425 மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் தொகுதிக்குட்பட்ட 4 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் 1779 மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 161 மாணவ மாணவியருக்கும், தோவாளை, சூரங்குடி, ஆரல்வாய்மொழி உள்ளிட்ட பகுதிகளில் 5 அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் 422 மாணவ மாணவியருக்கும் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. இதனை பெற்றுக்கொண்ட மாணவ மாணவியர் சிரமமின்றி பள்ளிக்கு சென்று வர மிதிவண்டிகளை வழங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டம் நொச்சிக்குளம், அருணகிரிமங்கலம், ராமலிங்கபுரம் பகுதிகளில் 1585 பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகள் வழங்கப்பட்டன.